எனக்கு ஃபேவரட்டான ஒரு வீட்டில் நான் இன்னைக்கு சாப்பிட்டு வந்தேன் லஞ்ச். சிஸ்டர் சத்யா இஸ் a very good cook and brother Anand. They both love me and they come to our church for the last 5 years. எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு குடும்பம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு புது பாட்டு, எஸ் நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க, February 14 நம்ம ரிலீஸ் பண்றோம் நம்முடைய சேனல்ல. அந்த பாட்டுடைய டைட்டில் வந்து ஒருவனா இயற்கையில் அழைத்தவரை. இந்த வார்த்தை நான் ஏற்கனவே நான் இதை வாசிச்சிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிருக்கிறோம். இதுல நம்ம ஏசாயா 51 அதிகாரத்தின் 2வது வசனம், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்தார். என்னுடைய பிரிசன் டேஸ்ல, சிறை நாட்கள்ல நான் பேசின அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் ஒவ்வொன்னா ரீகலெக்ட் பண்ணி நான் எனக்கே பிரசங்கம் பண்ணிட்டேன். ஏன்னா பிரசங்கம் உங்களுக்கு சண்டே சர்வீஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பிரசங்கத்தை நினைவு கூர்ந்து நான் என்னையே பிளஸ் பண்ணிட்டு நான் என்னைய தேய்ச்சி கொண்டேன். அதுல ஒரு வார்த்தை தான் ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வரும்பொழுது நான் தனியா தான் இருந்தேன், அறிமுகம் இல்லாம, ஒரு பெரிய அட்ரஸ் இல்லாம, ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லாம தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் 2012 ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். அப்புறம் கிராமங்களுக்கு ஊழியம் போனேன், சின்ன சின்ன சபைகள் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்லாம் ஆஃபரிங் வாங்கியிருக்கிறேன் நடந்த நாட்கள்ல. சில இடங்கள் ஆஃபரிங் கொடுக்காம அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்னும் இல்லாம தான் நம்ம வளர்ந்தோம் ஊழியத்துல கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை கனம் பண்ணினார். இப்போ நம்முடைய ஊழியத்தின் அளவு, the size of the ministry is big. இன்னைக்கு அநேக ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், நம்மை நேசிக்கிறவங்க, ஆதரவு கொடுக்கிறவங்க, நமக்காக குரல் கொடுக்கிறவங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப நாட்களில் என்னை ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்தினது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் எங்களை வச்ச அழைப்பு மட்டும்தான். அப்ப என்கரேஜ்மெண்ட்ஸ் இல்ல, நல்லா பாடுறீங்கன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல, பிரசங்கத்தை ஓஹோன்னு கைத்தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. அந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தி ஆண்டோடைய அழைப்பு என்னை பலப்படுத்தினது. சோ நான் தனியா தானே ஸ்டார்ட் பண்ண ஊழியத்தை. அப்புறம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சிறைச்சாலைக்கு போன பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகத்து வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம தனியா இருந்தோம், அப்புறம் ஒரு பெரும் கூட்டமா மாறணும். நீ மறுபடியும் தனியா மாறிட்டோம். தனியா மாறினதுனால எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இனி எழும்ப முடியாது என்கிற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. நான் மறுபடியும் யோசிச்சேன், அன்னைக்கு இருந்தவர் தானே இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு. I can restart my ministry. ஆண்டவருடைய ஊழியத்தை மறுபடியும் துவங்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த வார்த்தையின் மேல நான் பாண்டர் பண்ணிட்டே இருந்தேன், யோசிச்சுட்டே இருந்தேன். வெளியே வந்தோன்னு அந்த பாட்டை எழுதியாச்சு, நம்ம ஒருவனாய் இருக்கையில் அழைத்தோம். இந்த பாட்டை வந்து ஆபிரகாம மனசுல வச்சுட்டேன். ஆபிரகாம் தனியா இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார். அப்புறம் அவங்க மனைவி சாரா, அப்புறம் அவங்க கூட லோத்து, அவனுடைய வேலைக்காரர்கள் வர்றாங்க. இந்த பாடலும் ஆபிரகாமுடைய அழைப்பும் பயணமும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே போல. ஆபிரகாமுடைய அழைப்பையும் அவன் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட விதமும், அவன் எப்படி கானானுக்கு போனான், இதை அடிப்படையா வச்சுதான் அந்த பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். சோ அந்த பாட்டு நான் எழுதும் பொழுது என்னையும் ஆபிரகாமுடைய ஸ்தலத்துல, ஆபிரகாமுடைய இடத்துல வச்சு நான் எழுதியிருக்கேன். நான் ஒருவனா இருக்கையில் அழைத்தவர். அதுல நான் சில வரிகளை சொல்றேன், பாட்டு ரிலீஸ் ஆகும், நீங்க கேட்பீங்க. சாத்திய குறை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே. இவனை வச்சு அவ்வளவு பெரிய தரிசனத்தை நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு கர்த்தர் யோசிக்கவே இல்லை. 75 வயசுல ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உங்க தேசங்களுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். 2வது பிள்ளை இல்ல. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நம்ம மேல வந்திருக்கு. இப்போ அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது அந்த அழைப்புல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஜர்னி பாருங்க இது. அதான் ஆண்டவர் அழைக்கும் பொழுது சாத்தியக்கூறு, இதுல வந்து சான்சஸ் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாரு. இவனை வச்சு பண்ண முடியுமாலாம் பார்க்க மாட்டாரு. அவர் அழைச்சிட்டாருன்னு அழைத்தவர்கள் மூலமாய், அழைக்கப்பட்டவர்கள் மூலமாய் அவர் செய்து முடிப்பார். சாத்தியக்குறை ஆராய்ந்திராமல் நித்திய தரிசனம் தருவதே அல்ல, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே. நார்மலா நான் லிரிக்ஸ் எல்லாம் முதல்ல சொல்ல மாட்டேன். ஜனங்களுக்கு வந்து
டியூன் மட்டும் இல்ல, வார்த்தையுடைய ஆழமும் அதனுடைய அர்த்தமும் புரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டுல போய் மாட்டிட்டு அந்த பாட்டை வச்சுட்டு அடுத்த ஒரு 4 வருஷம் அந்த பாட்டு மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நல்ல பாட்டு எழுதினாலும் அவருடைய கவனம் இங்க வராது. காரணம், அவங்க என்ன நினைச்சிடுவாங்க, அந்த பாட்டையும் கேட்பாங்க. இப்ப இன்னைக்கு நான் சிலரை பார்த்தா உயர்மொழியா பேசிட்டு இருப்பாங்க, அது நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி. சிலர் பார்த்தா இப்போ எபினேசர் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க அதுலயே ஸ்டக் ஆனதுனால டெய்லி அந்த பாட்டு மட்டும் கேட்பாங்க. ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எழுதுகிற பாடல் வந்து ஆவியானவர்கள் கொடுக்கப்படும் வரிகள். அந்த வரிகள் எல்லாருடைய வாழ்க்கையில் ரிலேட் ஆகும், சம்பந்தம். இந்த பாட்டு நிச்சயமா ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த பாட்டு நான் எழுதும்போது அவ்வளவு தொடப்பட்டேன். அதுல எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து, ஆபிரகாம் வந்து வார்த்தையை நம்பியே வாழ்றான். 75 வயசுல அழைக்கிறாரு, 86 வயசுல அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு உனக்கு தருவேண்டான்றாரு. 99 வயசுல மறுபடியும் வந்து பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் பிள்ளையை தருவேன். கிட்டத்தட்ட 25 வருஷம் காத்திருக்கிறான். ஆனால் இந்த 25 ஆண்டுகளும் ஆபிரகாமை உற்சாகப்படுத்தி சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்துல இருந்து அவன் கேட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு, அவன் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்வதற்கு அவனுக்கு உதவியா இருந்ததே கர்த்தர் அவனோட பேசின வார்த்தை. சோ இந்த பாட்டுல ஒரு இடத்துல ஒரு வரி எழுதிருப்பேன் நானு, பாதைகள் தெரியாத நாட்களிலே, முன்னால ஒண்ணுமே தெரியல, எல்லாமே காடு மாதிரி இருக்கு, வனாந்திர மாதிரி இருக்கு, there is no road, வழியே தெரியல. பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே அப்படின்னு போட்டிருக்கேன். அங்க பாதையே இல்ல, ஆனா அவனுடைய வார்த்தை வந்து வழித்தடம் உண்டாகுமா நம்ம அடுத்த கடத்துக்கு போறதுக்கு. அடுத்து 2வது ஸ்டான்ஸால நீங்க ஃபுல் பாட்டு கேட்கணும். இந்த ஒரு வரிகள் மட்டும், இந்த ஒரு வரி மட்டுமல்ல, ஒரு சில வரிகள் மட்டுமல்ல, அநேக வரிகள் இருக்குது. 1-2 மாத்திரம் நான் ரிவீல் பண்ண ஆசைப்படுறேன். இன்னும் 2வது ஸ்டான்ஸால சொல்லியிருப்பேன், சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும், சொன்னதெல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. ஆண்டவர் முதல்ல ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை கானானுக்கு கொண்டு போறேன். ஆனா அந்த பயணம் சாதாரணமானது இல்ல, பெரிய பயணம், சில ஆண்டுகள் ஆகும் போய் சேர்றது. ஆனா சொன்னது என்னது, கானான் தருவேன்னு சொன்னார். சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும், சொன்னது வந்துருச்சு, ஒரு 5-6 வருஷமோ 10 வருஷத்துலயே வருது. சொன்னதெல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. அந்த பயணத்தின் போது ஆண்டவர் கூடவே இருக்கார். அவரு தருவேன்னு சொன்னது தருவாரு, ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் தருவேன்னு சொன்னவர் கூடவே இருக்காரு. சொன்னதெல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. அடுத்து வந்து முக்கியமான வரி என்னன்னா, கானானை சேர்ந்த பின் அறிந்து கொண்டேன். அப்படி கானானை சேர்ந்த பின் அறிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ என்னடா பாலுங்க, இதை விட பெரியவர் யார் தெரியுமா, என்னை இங்க சுமந்துட்டு வந்தவர். நம்ம போக்கஸ் வந்து கானான் அல்ல, நம்ம போக்கஸ் அவர் தான். நம்ம போக்கஸ் ஆசீர்வாதம் அல்ல. நான் ஆசீர்வாதத்தை பேசுறேன், ஆசீர்வாதங்கள் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அவரை தேடினாலே போதும், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆசைன்னு சொல்லி. சோ இந்த பாட்டுல இன்னும் சில வரிகளை நான் ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா நீங்க அதை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பிரதர் ஆனந்த், தேங்க்யூ சிஸ்டர் சத்யா, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். உங்களை போல நிறைய குடும்பங்களுடைய சபைகள் இருக்கிறாங்க, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த பாடல் ரிலீஸ் ஆகும் பொழுது இதால் ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சாட்சிகள் உண்டாகட்டும். ஒருவனாய் என் கையில் அழைத்தவரே February 14 லவர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.